சேல்ஸ்க்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி 2140 ஸ்கொயரோட பில்டப் ஏரியா 1300 ஸ்கொயர். இந்த வீட்டோட காஸ்ட். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயக்குமார். டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மூலியம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அட்டகாசமான இண்டிவிஜுவல் வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி பற்றின மற்ற விஷயங்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோமா? பார்த்தீங்களா வீடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமே. வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்றா பார்க்கலாமா? வாங்க. நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கிற வீடு இந்த வீடு தாங்க. இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா 2140 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பிளாட்டோட டைமென்ஷன் 53:40 40ங்க. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ். இதான் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனு. 1300 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா. நார்த்து ஃபேஸிங் பார்த்த வீடு. நிறைய பேருக்கு கனவு இருக்கும், வீடு சுற்றி இடம் இருக்கணும், நல்லா தோட்டம் வைக்கிற அளவுக்கு நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்கணும்னு விருப்பப்படுவோம். இங்கே பாருங்கள், இது 840 ஸ்கொயர் ஃபீட்டு வேக்கன் லேண்ட் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு போர்வெல் கொடுத்துருக்காங்க. வீடு பக்கா வாஸ்து பிரகாரம் கட்டியிருப்பாங்க. சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒரு சொந்தத்துக்குன்னு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா எப்படிலாம் நீங்கள் பார்த்து கட்டுவீங்களோ அது போல் கட்டிருக்காங்க. வீடு சுற்றியும் உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 840 ஸ்கொயர் ஃபீட்டு வேக்கன் லேண்ட் இருக்குது. இந்த வேக்கன் லேண்டில் நீங்கள் சொந்தமாக ஒரு தோட்டம் அமைச்சிக்கலாம். வீட்டுக்குள்ளே போகலாமா? கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் அப்படியே பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக முடிச்சு கொடுத்துருவாங்க. இது பார்க்கிங் ஏரியா. இந்த பக்கம் வாயு மூலையில் உங்களுக்கு செப்டி டேங்க் இருக்குது. இது செப்டி டேங்க் ஓப்பனிங். இது வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்க்கிங்கோட ஃபுல் வியூ பாருங்க. ஃப்ரண்ட் வால கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால் டைல்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன். அப்படியே வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரேம் டோர் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்வுட் மெயின் டோருங்க. இந்த வீட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வீட்டை முழுமையாக பாருங்கள். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்க்குறது ஹால். நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால். வடக்கு பார்த்த வாசல் கொண்ட வீடு. நிறைய பேருக்கு கனவு வீடுங்க இது. நிறைய பேருக்கு வீடு வாங்கணும், வீடு சுற்றி இடம் இருக்கணும், தோட்டம் வைக்கிற அளவுக்கு நல்ல இட வசதி இருக்கணும்ட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்பீங்க. இன்றைக்கான சூழ்நிலை அது போலலாம் எங்கேயும் கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ கிடைக்கும் போது வாங்கிக்கிங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹால்ன்ட்டு. நல்லா பெரிய சைஸ் ஹாலு. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 2x4ங்க. நல்லா அழகாக இருக்குது. ஒயிட் ப்ரௌன் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது டிசைனு. இன்னும் ஒர்க்கு பெண்டிங் இருக்குங்க. சில சின்ன சின்ன ஒர்க்குகள்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. ரூஃபில் பாருங்கள் கார்னிங் பண்ணியிருக்காங்க. ரூஃபில் கொடுக்க வேண்டிய ஸ்பாட் லைட்டு, ஃபேனுக்கான ப்ரொவிஷன், லைட்டிங் இதெல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஜன்னல் பாருங்கள், 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல வீடு வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கும். கிச்சனுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் பாத்ரூமா? வாங்க. இது கிச்சனுங்க. நல்ல நார்மலான கிச்சன் தான், ரொம்ப சின்ன சைஸ்லாம் கிடையாது. எஸ்எஸ் சிங்க்கு, கிரானைட் ஸ்லாப்பு, தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு கிரானைட்லேயே பீடிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. லாப்டு செல்ஃப் எல்லாமே நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பெட்ரூம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது வாஷிங் ஏரியாவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது வாஷிங் ஏரியா. உள்ளே போகலாம். இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமு.
நல்லா பெரிய சைஸ் பெட்ரூம், லாஃப்ட், செல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச் ரெஸ்ட் ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் ரூஃபில் பாருங்கள் 4 கார்னர்லையும் ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டைப்பில் விண்டோ கொடுத்துருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூம் 10 ரூமா, அட்டாச் ரெஸ்ட் ரூம். இது நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமுங்க. வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். செகண்ட் பெட்ரூமுக்கு முன்னாடி 2 பெட்ரூமுக்கும் சென்டராக பார்த்து கிழக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பூஜா ரூம்லாம் வந்து நிறைய வீடுகளில் கொடுக்குறதே இல்லைங்க. ஏன்னா இட வசதி இருக்காது, அதனால் வந்து பூஜை ரூமுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்க முடியாது. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜைக்குன்னு தனி ரூமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும், சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு லாஃப்ட், செல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரூஃபில் 4 கார்னர்லையும் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ஃபேனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம். வா, பெரிய ரெஸ்ட் ரூமுங்க, நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமு. வெஸ்டர்ன் டைப்பில் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வீடு. இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ் போகலாம். ஸ்டெப்புங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏறுறதுக்கு. சைடில் வந்து உங்களுக்கு கிரில் இன்னும் கொடுக்கல, ஹேண்ட் ரெயில் இன்னும் கொடுத்துருவாங்க. நீங்கள் வீடு வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிற பெண்டிங் ஒர்க் எல்லாமே ஒன்று விடாத முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ் வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. சாலிடான ஒரு டோரு, உட்டன் டைப்பில் இருக்குது. சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ் வந்தாச்சுங்க. காலம் ரைஸ்டு பில்டிங் தான். நீங்கள் மேலே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக காலம் ரைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரெடியாக. ஸோ இந்த ஓப்பன் டெரஸில் வந்து இன்னும் உங்களுக்கு சில ஒர்க்குகள்லாம் பெண்டிங் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடித்து கொடுத்துருவாங்க. ஆசீர்வாத் பிராண்டட் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்க் இது. சரௌண்டிங்லாம் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நல்லாயிருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல மனசுக்கு அமைதியாக திருப்தியாக இருக்கும். ஓகே, வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரௌண்டிங்கில் ஸ்கூல் காலேஜெலாம் இருக்கான்னு தானே கேட்குறீங்க? இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு SRM யூனிவர்சிட்டி தெரியும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் SRM யூனிவர்சிட்டி. கரெக்டாக உங்களுக்கு சைட்டில் இருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அதே போல் உங்களுக்கு டைமிங்க்கு பஸ் இருக்குங்க. தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு டைமிங்க்கு பஸ் இருக்குது. காவனூருக்கு, கூடுவாஞ்சேரியிலேருந்து உங்களுக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸு மினி பஸ் இருக்குது. நல்ல பெரிய சைஸ் வீடு. இன்னும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிடுறேங்க, இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 2140 ஸ்கொயர் ஃபீட்டு. வீட்டோட பில்டப் ஏரியா 1300 ஸ்கொயர் ஃபீட்டு. வடக்கு வாசல் கொண்ட வீடு. பக்கா டிடிசிபி அண்ட் கிளியர் டாக்குமெண்ட்டு. நீங்கள் வீடு வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க 80% வரைக்கும் நீங்கள் லோனுக்கும் போய்க்கலாம். என்னங்க வீடு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரியான வீடு இன்றைக்கான சூழ்நிலையில் உங்களால் இடம் வாங்கி கட்ட முடியாதுங்க. இந்த ஏரியாவில் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 2300லேருந்து 2700 வரைக்கும் போயிட்டுருக்குது. நல்ல டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே வீடு வாங்குறது ரொம்பவே முக்கியம், ரொம்பவே அவசியமான ஒன்று. அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டோட விலை 79 லட்சங்க. 79 lakhs. 79 lakhs இந்த வீடு கொடுக்குறாங்க. நெகோஷியபிள் ரேட்டு தான். இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ராப்பர்ட்டியும் சேல்ஸ்க்கு இருக்குது
அதை நம்ம சேனல் மூலயமா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட சேனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களோட இணைகிறேன். வணக்கம்.